நெல்லை அருகே சாலையின் குறுக்கே மாடு பாய்ந்ததால் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் 14 பயணிகள் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். திரவிய சம்பத், இந்த விபத்து ஏற்பட்டதனால 14 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து இந்த அதிகாலை 4 மணிக்கு நெல்லை நோக்கி அரசு பேருந்து ஒன்று பயணிகளுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தானது நெல்லை அருகே உள்ள கொங்கராயக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பகுதியில் வந்த பொழுது திடீரென 5 மணி அளவில் ஒரு மாடானது குறுக்கே வந்துள்ளது. இந்த மாட்டை கண்டதும் அந்த பேருந்தை ஓட்டி வந்த வடிவேல் என்ற டிரைவர் திடீரென பிரேக்கை அழுத்தியுள்ளார். உடனடியாக வண்டியானது அந்த அருகில் இருக்கக்கூடிய சாலையோரத்தில் இருக்கும் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்தது. உள்ளே இருந்த 20க்கும் மேலான பயணிகள் தொடர்ந்து அந்த விபத்தில் சிக்கி உள்ளே மாட்டிக்கொண்டிருந்தனர். பேருந்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அவர்களை அக்கம் பக்கம் மற்றும் பெருமாள்புரம் காவல்துறையினர் உடனடியாக வந்து மீட்டனர். இதில் 14 பயணிகளுக்கு சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த 14 பயணிகளும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.